வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் பண கஷ்டத்தை நிரந்தரமாக போக்குவதற்குரிய எளிய வழிமுறை தான். பொதுவாக கல்லுப்பில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து வெள்ளிக்கிழமை என்றால் கல்லுப்பு வாங்கி வைப்பதும் சுப காரியங்களுக்கு கல்லுப்பு முக்கிய பங்கு வகிப்பதுமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உப்பை நாம் வெள்ளிக்கிழமை வாங்கி வைக்கலாம். தினசரியே நாம் வீட்டில் உள்ள உப்பு ஜாடியில் கல்லுப்பு நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்துவோம். அப்பொழுது குறைந்தாலும் அன்றைய தினம் நாள் முடிவில் கல்லுப்பை நாம் நிறைத்து வைத்துவிட வேண்டும். இவ்வாறு நாம் கல்லுப்பை தொடர்ந்து நாம் ஒரு 41 நாள் வீட்டில் நிறைவாகவே வைத்திருந்தோம் என்றால் அதேபோல் பணமும் நமக்கு அதிகம் வருவதாக கூறப்படுகிறது. நாம் சம்பாதிக்கும் பணமும் வீண் விரயமாகாமல் நல்ல சுப செலவுகள் செய்வதற்கு அது வழிவகுப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு எளிய வழிமுறைதான். நாம் இதை தினசரி செய்யலாம். நாம் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்கி வைத்து கொள்ளலாம். இப்படி வாங்கி வைத்த கல்லுப்பை நாம் தினசரி சமையலுக்கு எடுத்து உப்பு ஜாடியில் குறையும் போது அதை நிரப்பிக்கொண்டே வர வேண்டும். நாம் கல்லுப்பு ஜாடியில் எப்பொழுதும் ₹1 நாணயமும் 2 கிராம்பும் போட்டு வைத்தே இருக்க வேண்டும். இது மேலும் மகாலட்சுமியின் அருளை அதிகரிப்பதாக இருக்கும். நமக்கு பணவரவு வற்றாத செல்வமாக வந்து கொண்டே இருப்பதற்கு இது வழிவகுக்கும். நாம் அனைவரும் இந்த முறையில் கல்லுப்பு ஜாடியை நிறைத்து வைத்து கொண்டே வந்தோம் என்றால் கண்டிப்பாக அனைவர் வீட்டிலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. இதை செய்து பார்த்து நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.